தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியலரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கிராம ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தருமபுரி கிருஷ்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர்ந்து இந்த அமர்வில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள் சங்கத்தில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கடந்த ஆட்சியின் போதே தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்ததை நாம் அறிவோம். இந்த அரசு, திமுக தலைமையிலான அரசு 2021 ஆட்சி கட்டில் ஏறிய போது உறுதியாக எங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று பெரும் எதிர்பார்ப்பில் அரசு ஊழியர்கள், இந்த அமைப்பு உள்ளிட்ட எல்லா சங்கங்களுமே காத்திருந்த நிலையில் எங்களுக்கான கோரிக்கைகள், அதாவது இந்த அரசு வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்ற அதிருப்தி குரல்கள் இந்த ஆட்சி முடியும் தருவாயிலும் ஒலிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் தான் திரு கிருஷ்ணனோடு அவர்கள் துறை சார்ந்த கோரிக்கைகள், குறிப்பாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களின் கோரிக்கைகள் என்ன, இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, செய்தவை எவை, செய்ய தவறிவை எவை உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள், பல்வேறு கோரிக்கைகளோடு நம்முடன் அமர்ந்திருக்கிறார். அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளா செல்லலாம். சார் வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் 2021 ஆட்சியில் அமர்ந்த போது அரசு ஊழியர்கள், சத்துணவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஓட்டுநர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமான அரசு பணியாளர்கள் எல்லாமே ஒரு பெரும் நம்பிக்கையோடு தான் காத்திருந்தார்கள். கடந்த ஆட்சியின் போது இல்லாமல் இந்த ஆட்சி வாக்குறுதிகள் நிறைவேற்றும் என்று. ஆனால் சொல்லி வைத்தார் போல் எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற கடுமையான அதிருப்திகளை உங்களை போன்று நிறையா இந்த அமர்வில் எல்லா சங்கத்தையும் சார்ந்தவர்களும் நம்முடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படி இந்த அரசாங்கம் எதுவும் பண்ணவில்லை அப்படின்றது தான் தொடர கருத்தாக இருக்கிறது. உங்கள் இந்த சங்கம், குறிப்பாக அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களோட கோரிக்கைகள் என்ன, நீண்டகால கோரிக்கைகள் என்ன, இந்த அரசாங்கம் 21 ஆட்சியில் ஏறிய போது என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஏதாவது பண்ணாங்களா, என்ன சார் நிலவரம்? தமிழ்நாட்டில் தமிழுக்காக பிறந்து, தமிழிலே வளர்ந்து, தமிழுக்காகவே வாழ்ந்து, தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தமிழக மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற கிராம ஊராட்சி, குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள் சொன்னது, கிராமம் வந்து இதயம் சொன்னார். இந்தியா கிராமங்கள் வாழ்கிறது இதயம். இதயம் இல்லைன்னா ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது. அது 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 பல கதை பேசிட்டோம். அது சொன்னாவே யாரும் அது கேட்குறதுக்கு தயார் இல்லை. ஆனால் காந்தி கண்ட கனவு அந்த கிராமம், குறிப்பாக பல்வேறுபட்ட இனம், மொழி சார்ந்த நாடு இந்தியா, அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த அடிப்படை பணிகளை மேற்கொள்கிற, அதான் நான் சொன்னல, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழிலே பேசி தமிழை தவிர தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பணியாளர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழ் குடி தாங்கி அப்படின்னு பட்டம் கொடுத்தா இவங்களுக்கு தான் கொடுக்கணும். கிராம ஊராட்சியில் 4 நிலை பணியாளர்கள் சார். கிராம ஊராட்சியில் 12525 கிராம ஊராட்சியை உள்ளடக்கிய தமிழகம். ஒட்டுமொத்த 12525 ஊராட்சி தான் இதில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாம் அதுக்குள்ளே அடக்கம். இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த பணியாளர்கள் வந்து 4 நிலை பணியாளர்கள். ஒன்று ஊராட்சி செயலாளர்கள், 2வது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், 3வது இந்த ஊராட்சி செயலாளர்கள் வந்து சமீபத்தில் தான் அந்த நியமனம் அறிவிப்பாங்க. இல்லை ரொம்ப காலமாக இருக்காங்க. அது அவங்க 20-30 வருஷமாக இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளர்க்குன்னு இருந்தாங்க. இப்போ செயலர்கள், இப்போ ஊராட்சி பஞ்சாயத்து செக்ரட்டரின்ற பதவி உயர்வு. அதாவது வந்து ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் வருதா இல்லையா, பேர் மட்டும் நல்ல அருமையாக இனிமையான பேரை. இப்போ தூய்மை துப்புரவு பணியாளர்னு இருந்தாங்க சார் கிராம ஊராட்சியில். இல்லை அதுக்காக சொல்கிறேன், அதை சம்பளத்தை உயர்த்தி அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை நிர்ணயம் பண்ணணும்னா துப்புரவு பணியாளர்லேருந்து தூய்மை பணியாளராக மாற்றுறோம். இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருக்கிறது. அதனால் 4 நிலை பணியாளர்கள் தான் சார் நாங்கள் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஊராட்சி செயலாளர்கள், டேங்க் ஆப்ரேட்டர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், 4 பேர் தான். இந்த 4 பேர் தான் கிராம ஊராட்சி. சரி, ஒட்டுமொத்த ஒரு ஊராட்சியில் 5000 மக்கள் தொகை இருக்குதுன்னு சொன்னால், அந்த 5000 மக்கள் தொகை கொண்ட ஒட்டுமொத்த 12525 கிராம ஊராட்சி தான் இதனுடைய இறுதியான
மக்கள் தொகை, ஊராட்சி கணக்கு இதெல்லாம். இந்த 4 நிலை பணியாளர்களுடைய நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊராட்சி செயலாளர் 5000 மக்கள், அரசு, மத்திய அரசு, மாநில அரசினுடைய திட்டங்களை நேரடியாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய மகத்தான பணியை செய்கிற ஊராட்சி செயலாளர்கள். ஒரு ஊராட்சியில் எத்தனை மக்கள் தொகை எண்ணிக்கை இருக்கும் சார்? அதான் ஒரு பரவலா? ஒரு 3000, 4000, 5000, அதிகபட்சமாக 5000 பேர் 5000 பேர் இருக்கும். 5000 பேர் இருப்பாங்க. அது அது இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இதில் என்னன்னா, ஊராட்சி செயலாளர்கள் அவங்களுடைய பணி அந்த மத்திய அரசு, மாநில அரசு திட்டங்களை முறையாக கொண்டு போய் மக்கள்கிட்ட நேரடியாக சேர்த்துற முதல் படி. அதுக்கு கீழே சுகாதாரமான குடிநீர், தண்ணீர் கொடுக்கணும் மக்களுக்கு. ஒரு வில்லேஜ் இருக்குன்னா ஒரு 200 வீடு, ஒரு ஒரு பஞ்சாயத்துன்னா 7 கிராமம் இருக்குது. 6 கிராமம், 7 கிராமம், 8 கிராமம், 10 கிராமம். 10 கிராமத்தில் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர் வந்து தண்ணி ஏற்றி, அது எப்போ கரண்ட்டு வருது, எப்போ போகுதுன்னு அது கால நிர்ணயம் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா, அது தண்ணி எடுத்து விடணும், அந்த டைமுக்கு போய் காலையில் திறந்து விடணும். இது பெரும் பொறுப்பு இல்லை. தண்ணியில் தான் கலந்துச்சுன்னா சார், நம்ம எல்லா உலகத்தில் எவ்வளோ பெரிய உயிருக்குமே தண்ணி தானே. அது இல்லைன்னா அப்புறம் நீ அதுக்கு மேலே ஒரு இது என்ன இல்லையே. ஆனால் அதை பராமரிக்கிற, அது பண்ணுறாங்கன்னு சொன்னால், எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமே இல்லாத 40 வருஷம் கிராம ஊராட்சியில் ஒரு டேங்க் ஆப்ரேட்டர் வேலை செய்கிறான் சார். இதில் வேடிக்கை என்னென்னா, நம்முடைய தமிழக அரசு அது ஒரு மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அது என்ன 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 எந்த மாதிரி 60 வயசானா 1500 ரூபா ஒய்ஏ கொடுக்குது. ஓஏபி உனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, உன்னால் உழைக்க முடியாது, உனக்கான இந்த பணத்தை வாங்கி நீ பண்ணிக்கன்னு சொல்லி, அது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார ஒரு உதவி. அதை நாங்கள் வரவேற்கிற, வாழ்த்துறோம். ஆனால் 60 வருஷம் ஒரு கிராம பஞ்சாயத்தில் ராத்திரி பகலாக புயல், வெள்ளம், மழை, வெயில், இப்படி இயற்கை சீற்றங்களை தாங்கி ராத்திரி பகலாக அந்த மக்கள் பூரா நிம்மதியாக இருப்பான். ஆனால் அந்த டேங்க் ஆப்ரேட்டர் நிம்மதியாக இருக்க முடியாது சார். எல்லாமே படுத்துருவான் மழை வருதுன்னு சொல்லிட்டு. எப்போ கரண்ட்டு வரும், எப்போ போய் நம்ம மோட்டர், காலையில் தண்ணி இல்லைன்னா. இப்போ முதல்வரை யாரும் போய் நேரடியாக சந்தித்து கேள்வி கேட்க முடியறதில்லை, அமைச்சரை கேட்க முடியறதில்லை, எம்எல்ஏ கேட்க முடியறதில்லை, ஏன் நம்ம பிரதமரை கூட கேட்க முடியறதில்லை. ஆனால் ஒரு ஊரை கவுன்சிலரே கேட்க முடியறதில்லை, பஞ்சாயத்து தலைவர் கேட்க முடியும். ஆனால் நேரடி ஆப்ரேட்டர் வந்து என்ன நீ தண்ணி இந்த மாதிரியான ஒரு அவல நிலையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதில் வந்து உண்மையிலே சார், இதில் என்ன ஒரு 1500 ரூபா கூட அவன் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறான் சார், அந்த டேங்க் ஆப்ரேட்டருக்கு இல்லை சார். இது எவ்வளோ பெரிய கொடுமை, கேட்குறதுக்கே ஒரு இது இல்லையா? குற்றச்சாட்டு வேறு, ஆவேசமாக பேசலாம், பண்ணலாம், அது வேறு. ஆனால் இது எந்த மாதிரியான சமூக நீதி? வாழ்வற்றவர்களின் வாழ்வை, முடியாதவர்கள், நிலையற்றவர்களின் வாழ்வை நிலைநிறுத்துவது தானே ஒரு ஆட்சி, அரசாங்கத்தின் பொறுப்பு, கடமை. இதில் பல்வேறு கட்ட தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கிற போராட்டங்கள். இதில் அதாவது ஒரு சம்பவத்தை, ஒரு தனிநபர் ஒரு பாதிக்கப்பட்டாருன்னா உலகமே பேசுகிறோம். இப்போ காஷ்மீரில் பகல்காமில் ஒரு தீவிரவாத தாக்கல் நடந்துச்சு. இந்தியாவே பதறுச்சு சார், உலகமே பதறுது. அதில் இறந்தது 10-15 பேர் தான் நினைக்கிறேன். 26 பேர். அந்த 26 பேருக்காக எவ்வளோ பெரிய குரல் கொடுக்குறோம், எவ்வளோ மனசு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி. ஆனால் இப்போ விமான விபத்து நடந்துச்சு, ஒட்டுமொத்த உலகமே எதையுமே நொறுங்கி போச்சு சார். அதை பார்க்குற நம்ம கண்ணெல்லாம் கூட கலங்கலையா? இப்படி ஒரு இது போன்ற ஒரு 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 பொது விஷயத்தை, ஒரு ஒரு அனுதாபம், என்னடா இப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பக்கம் கடுமையாக விலைவாசி ஏறுது, ஒரு பக்கம் கடுமையான விலைவாசி, ஆனால் அவனுடைய ஊதியம் மட்டும் ஏறல சார். எத்தனை ஆண்டுகளாக ஏறாமல் இருக்குது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக அதுக்கு முன்னாடி இப்போ 12,525 கிராம ஊராட்சிகளில் இப்போ இந்த பணியாளர்கள், 4 நிலை பணியாளர்கள் மொத்தம் எத்தனை பேர் சார் பணிபுரிகிறாங்க? இதில் வந்து அது எண்ணி வச்ச மாதிரி ஊராட்சி செயலாளர் 12,525 கிராம ஊராட்சிக்கு 12,525
ஊராட்சி செயலாளர். செயலாளர்கள். அது அவ்வளோதான். அடுத்தடுத்த நிலையில் இதில் வந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த டேங்க் 3 ஆபரேட்டர்ஸ், தூய்மை இந்த பணியாளர்கள், தூய்மை 3 நிலை காவலர்கள். பணியாளர்களும் 2 லட்சம் பேர் இருக்காங்க சார். ஓ, ஏறக்குறையவா ஏறக்குறைய 2 லட்சம் ஊழியர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க. இதில் இப்போ டேங்க் ஸோ ஆப்ரேட்டர் 2 லட்சம் கூடுதலாக 12,525 அந்த ஊராட்சி ஊராட்சி செயலாளர்கள். இந்த கிராம ஊராட்சி பொறுத்தவரை இதுதான் நிலைமை. அப்போ இந்த டேங்க் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு நிலையான ஊதியம் இல்லை. அந்த வர அரசு அறிவித்த ஊதியத்திலே பல முரண்பாடு. இப்போ எங்கேயுமே உலகத்தில் இப்படி ஒரு கொடுமை இருக்காது. ஏன் சார், என்ன என்ன பிரச்சனை அதில், ஊதியத்தில் என்ன பிரச்சனை? அது ஊதியத்தில் வந்து இப்போ போய் மனு கொடுத்து பேசினா சரி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்யலை. ஒரு பஞ்சாயத்தில் கோரிக்கை சார், அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இல்லை, அதாவது வந்து ஒரு அரசு ஒரு ஜீவோ போடுது. அதில் ஜீவோவில் வந்து இப்போ 4000 ரூபான்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் 2000. மாதம் 250 ரூபாய்க்கு டேங்க் ஆப்ரேட்டர் தண்ணி எடுத்து விட்றா சார் இன்றைக்கி. மாதம் 250. இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகிறேன். நான் 2 முறை நேரில் சந்தித்தேன். 250 ரூபாய்க்கு எடுத்து விட்றாங்க சார். இது என்ன சார், முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதானே. அவரை சந்தித்த போட்டு ஆதாரம் இருக்குது. பல நல்ல திட்டத்தை நீங்கள் செய்கிறீங்க. என்ன சொன்னார் முதலமைச்சர்? அவர் இது நியாயமானது தான். நான் எப்போ சந்திச்சிங்க? இப்போ மேட்டூரில் போன 2 வருஷத்துக்கு முன்னே வந்திருந்தார். மேட்டூர் தண்ணி இப்போ வந்திருந்தார் இல்லையா சமீபத்தில். அதுக்கு முன்னே வந்திருந்தார். தண்ணி முதல் அவர் ஆட்சிக்கு வந்து பஸ் அப்போ போய் நேரடியாக எங்களுடைய மகளிர் அணி மாநில சில மகேஸ்வரி இருக்காங்க மேட்டூரில், குளத்தூரில். அது மேட்டூர் டேம்லேயே போயிட்டு ஒரு 400 தூய்மை காவலர்கள், டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை பணியாளர்கள் திரண்டு போய் அந்த கட்சி கொடியெல்லாம் எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த கட்சிக்காரங்க முதல்வராரு நீ பிடிங்கன்னு அந்த திமுக கொடியை பிடிச்சி நாங்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்து நின்னோம். அப்போ போய் கொடுத்து பேசணும். உங்களுக்கு நான் அந்த செய்தியில் அனுப்புகிறேன். நான் கொடுத்து மனு கொடுத்து பேசுகிறோம். நல்லா பேசுகிறாரு. நான் கொடுத்து இப்படி சொல்கிறேன், ஐயா இது இது இந்த கோரிக்கைன்னு சொல்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எந்த பதில் இல்லை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே அதே மேட்டூருக்கு போயிருக்காரு. அவர் அந்த பணியாளர்களை பார்த்து கும்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டார். இது மிகப்பெரிய மனவேதனையை தருது சார். இது ஒரு மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களை எதிர்த்து பேசுவது என்பதை விட அவருடைய நியாயத்தை ஓங்கி கேட்கும்போது அவர் எதிராளியாக மாற்றப்படுகிறார். அதாவது எங்களுக்கு அரசியல் உண்டு சார். ஓட்டு போடுறதுல தானே அரசியல் தொடங்குது. கண்டிப்பாக நான் அரசியல் கட்சி இல்லை. ஆனால் என்னுடைய ஓட்டு, நான் போடுற ஓட்டு யாரோ ஒரு அரசியல் கட்சிக்கு போய் சேருதில்லை. அப்போ எங்களுக்கு அரசியல் இருக்குது இல்லையா? அப்போ அந்த அதிகார மையம் என்பது அந்த ரொம்ப வறிய நிலையில் இருக்கிற, ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு அந்த பணியை மேற்கொள்ளுகிற பொழுது அவர்களுடைய பிரச்சனையை பெருசாக காட்டுற ஒரு அரசாங்கம் அதை செய்கிற பணியாளர்களை நடுத்தருவில் விட்டாங்க சார். இதுதான் எங்களுக்கு உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை என்ன சார், எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். இப்போ இல்லை, இப்போ இது டேங்க் ஆப்ரேட்டர் கோரிக்கை. ஆபரேட்டர் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் நான் 3 நிலை பணியாளர்கள் சொல்லிட்டோம். இப்போ டேங்க் ஆப்ரேட்டர் 40 வருஷ கோரிக்கை தொகுப்பூதியம். 40 வருஷ கோரிக்கை சார், தொகுப்பூதியம். அது என்ன பண்ணி உயிர் போனால் தண்ணி எடுத்து விடுற பணி அது. காலையில் சார் எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருக்கட்டும், இல்லை உயர் தொழிலதிபராக இருக்கட்டும், காலையில் இருந்தால் என்ன சார் தேவை? தண்ணி தானே சார் தேவை. குடத்தை எடுத்துகிட்டு வந்து பைப்பு கிட்ட நிற்கிறாங்க சார், தண்ணி வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அது. ஒட்டுமொத்த நாட்டுக்கே சொல்கிறேன் நான். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஊராட்சி நீரின்றி அமையாத உலகு. இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க சார். ஆனால் அது உள்ளே இருக்கிற இது என்ன, மாதம் 250 ரூபா கூடுதல் ஆப்ரேட்டர்னு சொல்லி ஒரு வில்லேஜில் ஒரு மக்கள் தொகை இருக்காங்க, அவங்களுக்கான சம்பளம் இல்லை அதான் இப்போ ஒரு வில்லேஜில் ஒரு ஆப்ரேட்டர் இருக்காங்க, அவருக்கு எஸ்ஆர் புக் இருக்குது. அந்த ஊரில் தேவையின் அடிப்படையில் இன்னொரு அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் ஒரு டேங்க் கட்டுது. அதில் ஒரு ஆப்ரேட்டர் அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் போடுது. யார்? பஞ்சாயத்து நிர்வாகம். அதை தீர்மானம் போட்டு அவருக்கு சம்பளம், கூடுதல் சம்பளம் 250 ரூபா. அது அரசில் ஜீவோ இல்லை, முழு சம்பளம் கொடுக்கலான்ட்டு. அது காலி பண்ணி இடம் தானே, அது மக்களுக்கு தேவையான அடிப்படையில் தானே அந்த டேங்கை கட்டினீங்க. ஏன் அதுக்கான ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்களே. இப்போ நீரின்றி அமையாத உலகம் பேசும் இந்த அரசு, அதுக்கான இப்போ இது அடிப்படை தேவை இல்லையா? இதெல்லாம் பூர்த்தி பண்ணாமல் ஒரு கட்டமைப்பு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது
அது என்னன்னு புரியல சார். இது டேங்க் ஆப்ரேட்டர் 40 வருஷம் பிரச்சனை. அவனுக்கு இப்போ மாநகராட்சி நகராட்சிகளில் காட்டக்கூடிய அந்த கவனம் ஊராட்சிகளில் அறவே இல்லை, அறவே இல்லை. சுத்தமாக இல்லை. தூய்மை பணியாளருங்க பேசுகிறாங்க, மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி இது 3ம் பேசுகிறாங்க. கிராம ஊராட்சி இல்லை. அப்போ இந்த 12,525 கிராம ஊராட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா? அந்த கிராமங்கள் இருக்குதா இல்லையா? அதை பாதுகாக்கிறவனுடைய நிலைமை என்ன சார்? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் சார் இந்த நாடு நல்லா இருக்குது, இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. இப்போ அதை பாதுகாக்கிற அந்த ஆப்ரேட்டருக்கு அவன் செத்தானா வாரிசு போஸ்ட் இல்லை, நிலையான ஊதியம் இல்லை. 40 வருஷம் இருந்து இல்லாமல் போனதா இல்லை இந்த கோரிக்கைகள் ஆரம்பத்திலிருந்தே இல்லை, கோரிக்கைகளாகவே இருக்கு. 40 வருடங்கள்னா 8 ஆட்சிகள் மாறி இருக்கும். 8 ஆட்சி மாறி இருக்குது, இதில் மாறி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கூடுதல் 250 ரூபா அது காலி பணியிடம், இது வந்து நேரடியான நம்ம கண்ணே கையில் குத்துற மாதிரியான பிரச்சனை சார். இது எதில் காலி பணியிடங்கள் இருக்கு? கிராம ஊராட்சியில். அதான் அந்த டேங்க் நான் சொல்கிறேன், அதுலேயும் இருக்கு. எல்லாம் அந்த 3 நிலைகளிலுமே இருக்கு. இது டேங்க் ஆப்ரேட்டர் நிரப்பப்படாம சமீபத்தில் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையாளர் பெருமதிப்புக்குரிய ஐயா பொன்னையா அவர்கள் வந்து சார் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஊரக வளர்ச்சித்துறையில் 8வது பாஸ் அண்ட் ஃபெயிலு, 10வது பாஸ் அண்ட் ஃபெயிலு, +2 பாஸ் அண்ட் ஃபெயிலு இதெல்லாம் வந்து ஓஏ போஸ்ட்டு. ஓஏ போஸ்ட்டு இது உதவியாளர் ஓஏ இது போன்ற போஸ்ட்டை வந்து நீங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அது இப்போ எங்ககிட்ட இருக்குது. நான் என்ன கேட்குறேன், எப்போ போடப்பட்டது அது? இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே, 1 மாதமா 2 மாதத்துக்கு முன்னே அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது காப்பி இப்போ எங்கிட்ட இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் அறிவித்தோங்க சார். இல்லை இதை சொல்லிடுறேன், ஏன்னா டேங்க் ஆப்ரேட்டர் மட்டும் சொல்லிவிட்டு தூய்மை பணியாளர் தூய்மை காவலர் சொல்லலைன்னா அது ஒரு ட்ராப் ஆகும். அது ரெண்டாவது வந்து டேங்க் ஆப்ரேட்டருக்கு அடுத்தது தூய்மை பணியாளர்கள், அதாவது துப்புரவு பணியாளர்கள் இருந்தவங்கள நான் முன்னே சொன்னல ஊதியம் ஏறிச்சா இல்லையா, துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளராக பதவி உயர்வு பண்ணாங்க. சரி ரைட்டு. அந்த தூய்மை பணியாளருடைய பிரச்சனை என்னென்னா அதுவும் ஒரு சீரான ஊதியம் இல்லை. அப்புறம் நம்ம டாக்டர் கலைஞர் ஆட்சியில் தான் அந்த தூய்மை பணியாளர்களை சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கு அறிவித்தார். மாண்புமிகு முன்னாள் முதல்வர், தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமை டாக்டர் கலைஞர் தான் அது வந்து அறிவித்தார், தூய்மை பணியாளர் மட்டும். ஆமாம். ஆனால் தூய்மை பணியாளரும் டேங்க் ஆப்ரேட்டரும் ஒரு ஊராட்சியில் தான் வேலை செய்கிறோம். அவங்கள விட்டார் அவர். யார்? டேங்க் ஆப்ரேட்டர் விட்டார். அந்த கிராம ஊராட்சியில் ஒரு இடத்துல வேலை செய்கிற அப்போ அவர் அறிவிச்சும்போது தூய்மை காவலர்ன்ற பணி இல்லை. இப்போ 10 ஆண்டுல வந்தது இப்போ தூய்மை காவலர். அப்போ கிராம ஊராட்சியில் 2 தான், டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை துப்புரவு பணியாளர். இது 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 என்ன சார் சொல்கிறது? ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், இவங்களுக்கு அறிவிக்கிறோமே, அதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய கோரிக்கையில் அது முக்கியமானது. அது சுகாதாரப்படுத்துகிற அவங்களுக்கும் அறிவிச்சிருக்கணுமே. எங்களுக்கு டேங்க் ஆப்ரேட்டருங்களுக்கு விட்டுட்டு அவர் இதை மட்டும் அறிவிச்சிட்டு போயிட்டார். தூய்மை பணியாளர் அந்த நிலைமை இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. இப்போ தூய்மை காவலர்களுக்கும் டேங்க் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் இல்லை, தூய்மை பணியாளர்கள் மட்டும் இருக்கு. சிறப்பு காலம் அப்போ அறிவிக்கும் போது தூய்மை காவலர்கள் இல்லை, அதுக்கப்புறமா சேர்க்குறாங்க. அப்போ டேங்க் ஆப்ரேட்டருங்க அப்போ இருக்கிறோம். டேங்க் ஆப்ரேட்டர் தூய்மை பணியாளர் இருக்கிறோம் சார். இது எந்த மாதிரியான நிர்வாகம்னு நாங்கள் சொல்கிறது? இது எங்கே போய் நாங்கள் சொல்லி தொலைகிறது? நாங்கள் ஒரு நிர்வாகம், ஒரு ஆட்சி ஒரு உத்தரவு போடுது. அப்போ அந்த இடத்துல வேறு யார்? அவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆனால் கிராம ஊராட்சியில் ஒரு டேங்க் ஆப்ரேட்டர் கோரிக்கையில் கொடுக்குறோம், மனு கொடுக்குறோம், அமைச்சர்கிட்ட கொடுக்குறோம், முதல்வர் என்ன சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் விலாவரியாக விளக்குவீங்க, அதை கேட்டுட்டு துறை சார்ந்த அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாரு, அதிகாரிகள் என்ன பதில் சொல்றாங்க? இதை முதல்வர்கிட்ட பேசிட்டு நாங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்கிறோம். இந்த நிமிடம் வரை இதுதான் நீடிக்கிறது, தொடர்கிறது. இதில் என்னென்னா கலைஞர் அந்த மாதிரி அறிவிச்சிட்டு போயிட்டார். அவர் அறிவித்த அந்த தூய்மை பணியாளருடைய ஊதியத்தில் பல முரண்பாடு. அதுலேயே நிறைய 2000 ரூபாய்க்கு இன்றைக்கி 10-20 வருஷமாக அந்த துப்புரவு பணியாளர் வில்லேஜில் வேலை செய்கிறாங்க சார். 3 ஆண்டு பணி முடித்தால் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் துப்புரவு பணியாளர் நியமிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு அரசே போட்டுச்சு. ஆனால் அதை எங்கேயுமே நடைமுறைப்படுத்தலை. இது தூய்மை பணியாளருடைய பிரச்சனை. 10 ஆண்டு பணி முடித்தா அரசு கணக்கு போடுறாங்க, எங்கள் கணக்கு வேண்டாம். சங்கத்தில் நாங்கள் கேட்குறதெல்லாம்
செய்யணும். ஒன்று கூட இது வரைக்கும் நாங்கள் கேட்டதில் செய்யலை, அது வேறு விஷயம், ஒன்று இருக்கட்டும். ஆனால் 10 ஆண்டு பணி முடித்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தியிருக்கணுமா வேணாமா? அதுவுமே பண்ணல. அரசாணை இருக்கு. அரசாணை இருக்குது. 10 ஆண்டு பணி முடித்தா அவங்கள நிரந்தரப்படுத்தணும். 3 ஆண்டு பணி முடித்த தூய்மை பணியாளர்களை சிறப்பு காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரணும். 10 ஆண்டு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வேலை செய்கிற தூய்மை பணியாளர்களை காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வரணும். இது ஏன்னா சார் சொல்கிறது? இல்லை, இது நிர்வாகம் தெரியாதவங்களா, இதனுடைய வலிய வேதனையே தெரியாதவங்களா? காலையில் வில்லேஜில் இப்போ இது 2 பிரச்சனை ஒரு பக்கம் சார். அதான் நான் முன்னே சொன்னேன், எங்களுக்கு அரசியல் நிர்வாக திறமையின்மையால் எங்களுக்கும் கவனம் செலுத்தவில்லையா அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் தான் இருக்கணும். எதுவுமே காரணம் இல்லைன்னா கண்கட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். அப்படி இல்லைல்ல. இப்போ காரணம் இருக்கணும். அதாவது அவங்களுக்கே தெரியணும். நீங்கள் முதலமைச்சரில் தொடங்கி கிராம ஊராட்சி செயலர் வரைக்கும் இந்த சிஸ்டம்லாம் ரொம்ப அற்புதமாக தானே இருக்குது. அப்போது ஒருவரல்ல ஒரு கண்களிலாம் இது பட வேண்டுமே. எல்லாமே கண்களை மூடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றது ஏற்புடையது அல்ல. இப்போ நாங்கள் சொல்லலை, அவங்க தான் மூடிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். அதான் நாங்கள் கண்ணு மூடணும்னு சொல்ல. அதனால் இல்லை, அது இது காரணமா அது காரணமான்னு சொல்கிறீங்களே, ஏதோ ஒரு காரணம் இருக்கணுன்ற. சரி, இப்போ இந்த பணி தேவையில்லை என்றால் 40 வருஷம் இதை அனுமதித்து விட்டு இன்று வரை அதுக்கான தீர்வு காணலைன்னா இது 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 என்ன? நீங்களே தொலைக்காட்சி நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் சார். இதில் எங்கள் பிரச்சனை இப்படி இருக்குது. எங்களை அந்த நீங்கள் 40 ஆண்டுகால கோரிக்கைன்னு சொல்கிறீங்களா திரு கிருஷ்ணன்? இந்த 40 ஆண்டுகால கோரிக்கைகள் ரொம்ப நியாயமான கோரிக்கைகளாக தான் நீங்கள் சொல்லும் போது ஒரு புரிந்து கொள்ள முடியுது. அப்போது அரசாங்கம் தரப்பில் இல்லை நிதி நெருக்கடி, ஏதாவது ஒரு அஃபீஷியலான ஒரு காரணம் சொல்லாமல் நீங்கள் இந்த 40 ஆண்டுகால போராட்டத்தின் போதும் சரி நான் முதலமைச்சர் சொல்லிடுறேன், சரி முதலமைச்சர் நான் சொல்லிடுறேன்னு 8 ஆட்சியாளர்கள் இதான் சொல்கிறாங்களான்னு கேட்குறேன். 8 அரசு இதான் சொல்லுதா? 8வது அரசு அதான் சொல்லுது. அதானே, வேற என்ன? அப்படின்னா நாங்கள் நிரந்தரம் ஆயிருக்கணும்ல, நிரந்தரம் ஆயிருக்கணும்ல சார். தொகுப்பூதியம் ஒரு குறைந்தபட்சம் இத்தனை வருஷம் இந்த தொகுப்பூதியத்தில் இருக்குதே. இந்த அரசாங்க கணக்குப்படி அந்த டேங்க் ஆப்ரேட்டருக்கு 4000 ரூபாய் சம்பளம் சார். மாதத்துக்கு 4000 சம்பளம். 4000 ரூபாய் எஸ்ஆர்புக்கு உள்ள பணி பதிவேடு உள்ள டேங்க் ஆப்ரேட்டர்களுக்கு 4000 ரூபாய். அதில் பல முரண்பாடு. ஜீவோ 1 போட்டாங்க, ஒரு மாவட்டத்தில் 5000, இன்னொரு மாவட்டத்தில் 5270, இன்னொரு ஒன்றியத்தில் 6000. அது எப்படி? அது எப்படின்னா அவங்களே தான் சார் கேட்கணும். அரசு ஆணையம் அரசு ஊழியர்கள்லாம் எல்லாத்துக்கும் சரியாக தானே இருக்கும். இல்லை 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 இல்லை, எப்படி அப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறேன். இல்லை, இப்போ மாவட்ட நிர்வாகம் அரசு ஊழியர்களை இதில் சேர்த்துக்கூடாது சார். அவங்க ஒரு மேம்படுத்தப்பட்ட அரசு ஊழியர்கள், அவர்களுக்கு பிஎஃப் அரியர்ஸு அது இதெல்லாம் எல்லாமே வருது. அந்த கேட்டகரியில் இப்போ நாங்கள் வரலையே. நிரந்தரப்படுத்தப்படாமல் அன்எம்ப்ளாய்டாக தானே இருக்கிறோம். ஆனால் கிராம ஊராட்சியில் நேரடியான பணியாளர்கள், கிராம ஊராட்சியில் நேரடியான பணியாளர்கள். இதில் இது அதான் அந்த 1500 ரூபான்னு சொல்கிறேன்ல, ஓஏபி பப்ளிக் கொடுக்குறீங்களே. இப்போ இவன் 60 வருஷம் வேலை செஞ்சுட்டு போகிறானே, இது என்ன சார் நியாயம்? என்ன சார் கொடுமை இது? எந்த மாதிரியான நிர்வாகம் இது? எந்த மாதிரியான சமூக நீதி? சமூக நீதிக்கான சமூக நீதி அரசு என்றுதான். இல்லை, சமூக நீதி அரசு சொல்கிறீங்க, சமூக நீதி அரசு. இது சமூக நீதியை, இது நீ சமூக நீதியை நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் சமூக நீதி அரசு நாங்கள் சொல்கிறோம், இது நீங்கள் தான் சொல்லணும். தமிழக அரசு தான் சொல்லணும், தமிழக முதல்வர் தான் சொல்லணும். நான் முன்னே சொன்னேன், எங்களுக்கும் அரசியல் உண்டு. அரசியல் உண்டு சார். ஓட்டு போடுறோங்கல்ல, அது ஓட்டு யாருக்கு போடுறோம்? ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு போடுறோம். அப்போ அந்த அரசியல் கட்சி தான் ஒன்று தோக்குது ஜெயிக்குது, அது வேறு. நான் போடுற ஓட்டு தானே ஆட்சிக்கு வருது. அப்போ அது அரசியல் தானே. நான் ஒன்றும் போய் தனியாக மாநில தலைவர் கட்சி தொடங்கி அரசியல் கட்சி நடத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஓட்டுமே ஒரு அரசியல் உண்டு. நாங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் நாங்கள் கடந்த ஆட்சியில் நாங்கள் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் பண்ணாத பிரச்சாரம் போகாத இடமே இல்லை. மாண்புமிகு இன்றைய தமிழ் போராட்ட காலத்தில் உங்களை வந்து சந்தித்திருப்பார். போராட்ட காலத்தில் அவர் சந்திக்காத போராட்ட களமே இல்லை சார். அவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இப்போ இந்த தரப்பு அரசு நடந்து கொண்டே இருந்தார். போராட்ட காலத்தில் சந்தித்த ஆறுதல் கூறினார். இல்லை, தொழிலாளர்கள் எல்லாமே பதிவு பண்றாங்க. தொழிலாளர்களை சந்தித்தார், விவசாயிகளை சந்தித்தார், அந்த தொழில் அதிபர் முதலாளிகளை சந்தித்தார்,
சாதாரண விவசாயிகளை தோட்டத்தில் சென்று சந்தித்தார், ஒரு நம்பிக்கையை உருவாக்கினார், ஆட்சிக்கு வந்தால் அனைத்தும் மாறும் என உறுதியும் கொடுத்தார். உறுதியும் கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு முதல்ல ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, ஒரு விடியல் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பில்ல கண்ணை மூடி அவர் தான் வரணும். அவர் நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா அது அப்புறம், ஆனால் அவர் வரணும். அந்த எண்ணத்தில் தான் சார் நாங்கள் ஒட்டுமொத்த பணியாளர்களும் திரண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு நாங்கள் டிமாண்டு எங்களுக்கு ஓட்டு போட்டால் நீ இதை செய்வீங்களா நாங்கள் எங்கேயுமே கேட்கலையே, எந்த இடத்துலையும் பேசலையே, தானாக முன் வந்து நாங்கள் போட்ட ஜெயிக்க வச்சோம். இந்த ஆட்சி 4 ஆண்டு காலம் முடிந்து 5வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிற இந்த நேரத்தில் இப்போ டேங்க் ஆப்ரேட்டர் ஒரு பிரச்சனை இந்த பக்கம், அப்புறம் ஊர வளர்ச்சித்துறை இயக்குனர் அறிவிக்கிறார் அந்த துறையில் நிரப்புங்க, என்னன்னு இப்போ போடுறாரு 8வது 10வது படிச்சிருந்தா அவங்களுக்கு போடுன்னு சொல்லி. இது ஏற்கனவே 40 வருஷம் இந்த துறையில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறோம், பதவி உயர்வு எங்களுக்கு இல்லை கொடுக்கணும். ஏன் அப்படி ஒரு உத்தரவை போடுறதுக்கு மறுக்கிறீங்க நீங்கள்? ஏன் உங்களால் போட முடியல? சார், நம்ம இடைவெளிக்கு முன்னாடி 21 ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் எதிர்கட்சியாக இருந்தபோது எங்களை வந்து தேடி தேடி சந்தித்தார், ஓடோடி வந்தார், நம்ம ஆட்சி அமைஞ்சால் உறுதியாக அந்த கோரிக்கைகள் முதலில் நிறைவேற்றி தரப்படும் என்று சொன்ன அடிப்படையில் தான் அரசு ஊழியர்கள், உங்கள் அமைப்பு உள்ளிட்ட எல்லா அரசு ஊழியர்களுமே பெருந்திரளாக திமுகவை வர வேண்டும், திமுகவை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று கடுமையாக போராடினார்கள். ஆட்சியில் வந்து விட்டார்கள். இந்த ஆட்சி முடியும் தருவாயில் இருக்குது. இப்போ வரைக்கும் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை. ரொம்ப ரொம்ப நியாயமான கோரிக்கை. நாங்கள் ரொம்ப அதீதமான கேட்கல, போனஸ் கேட்கல, அது கேட்கல, இது கேட்கல, ரொம்ப அடிப்படையாக வாழ்வாதாரம் வாழணும், நாங்களும் மனிதர்களாக வாழணும் அடிப்படையில் கேட்கணுன்ற போது கூட இதை இந்த அரசாங்கம் ஏற்க மறுக்கிறது. குறைந்தபட்சமாக நிதி பிரச்சனை அப்படின்னு ஒரு அலுவல் ரீதியான காரணங்களை சொன்னா கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எதுவுமே சொல்லாம இதே போல கிடப்பில் இருக்கும் நிலை வந்து உண்மையில் நமக்கு ஒரு பெரும் சங்கடத்தை தான் ஏற்படுது. இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடியவர்களுக்கே இது சார், இப்போ டேங்க் ஆப்ரேட்டர் நிலைமை இது. ஒரு ஆணையாளர் உத்தரவு போட்டார், அந்த ஊர வளர்ச்சித்துறையில் காலி பணி நிலைமை, ஏன் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது? என்ன சார் ஏன் சார் கொடுக்கல? உங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன் புதியவர்கள் வரவேற்கிறார்கள்? வேறு காரணம் இருக்குமா? இல்லை, அதாவது நான் எந்த 1000 காரணம் இருக்கட்டும் சார், என்ன சொல்லி போட்டு 8வது பாஸ்ன்னு ஃபெயிலு, 8வது படிச்சிருந்தா போதும், உனக்கு ஓய உதவியாளர், 10வது +2. என்னுடைய சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தூத்துக்குடி சங்கர் சார், எங்கள் சங்கத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர், எம்ஏ படிச்சிருக்கார், எம்ஏ பட்டதாரி, அவர் டேங்க் ஆப்ரேட்டராக இருக்கார். இப்போ அவருக்கு சம்பளம் வெறும் 4000. அவருக்கு ஒரு ஊராட்சி செயலாளர் பதவி உயர்வு கொடுங்க, ஒரு எம்ஏ படிச்சிருக்காரு. ஊராட்சி செயலர் பதவியும் காலி பணியிடங்கள் இருக்குது சார், நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான இடம் இருக்குது, ஆனால் நிரப்பப்படாமல் நிரப்பப்படலை. இல்லை, இப்போ அதான் சொல்கிறேன்னா, இப்போ நீ ஏன் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணக்கூடாது? நீ புதுசாக போய் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறது அது நாங்கள் குறை சொல்லலை, இப்போ எங்களுக்கு முன்னுரிமை. அந்த ஊராட்சி செயலர் பதவி எந்த அடிப்படையில் நிரப்பப்படுகிறது? இல்லை, அது முன்னே எப்படி பஞ்சாயத்து தலைவர் மூலிமா முன்னே போட்டாங்க, இப்போ எப்படி போடுறாங்கன்ற நாம்சே இன்னும் அதை பற்றி தெரில சார். அது அரசு எப்படி போடுறாங்கன்ற இது அந்த அறிவிப்பு இன்னும் வெளி வரல. காலி பணியாளர் நிறைய இருக்குது, வெளி வரல. இதில் தூய்மை காவலர்கள், இப்போ டேங்க் ஆப்ரேட்டரு, தூய்மை பணியாளர், தூய்மை காவலர்கள், இவங்க என்னென்னா இந்த ஸ்வச் பாரத் இருக்குல்ல, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் மத்திய போட்ட அந்த தூய்மை பாரத இயக்கத்தில் அதை போட்டாங்க சார். அவங்க ஒவ்வொரு வீடாக போய் அந்த வீட்டில் இருக்கிற அசிங்கம், அந்த வீட்டுக்கு போடுற அசிங்கம் ஒவ்வொன்றும் ரொம்ப கேவலமாக படு மோசமான அந்த அசிங்கத்தெல்லாம் கையில் எடுத்து அதை டெய்லி போய் அவங்க சொல்கிறாங்க சார், தலைவர் எங்களால் சாப்பிட முடியல, இப்போ நாங்களாம் அவங்களோட தானே இருக்கிறோம், அதெல்லாம் செஞ்சுட்டு எங்களால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஜாயின் பண்ணும்போது 2600 ரூபா அவங்களுக்கு சம்பளம், மாத ஊதியம். அப்புறம் கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் ஒரு 1000 ரூபாய் ஏற்றுனாங்க, 3600. இப்போ மாதத்திற்கு அவ்வளோ மாதம். இப்போ நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய இந்த ஆட்சியில் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் 1400 ரூபாய் தூய்மை காவலர்களுக்கு மட்டும் அறிவித்தார். தூய்மை காவலர்களுக்கு மட்டும், பணியாளர்களுக்கு, டேங்க் ஆப்ரேட்டருக்கு அவங்க மட்டும் 3600 5000 ரூபாய் இப்போ ரவுண்ட் பண்ணிட்டாங்க. 40 வருஷம் வேலை செய்கிற டேங்க் ஆப்ரேட்டருக்கும் 4000 ஊதியம்,
10 ஆண்டு கால தூய்மை காவலர்களுக்கு 5000 ஊதியம். அந்த டேங்க் ஆப்ரேட்டர் இடையில் தூய்மை பணியாளர்களுக்கு அதே நிலையில் தான் அதே நிலையில் இப்போ டேங்க் ஆப்ரேட்டர் நிரந்தரப்படுத்த சொல்லி நாங்கள் தான் கேட்குறோம். தூய்மை காவலரை நிரந்தரப்படுத்த சொல்லி எங்கள் சங்கம் தான் போராடுது, நாங்கள் தான் கேட்குறோம். இந்த 3 நிலை பணியாளர் எங்களுக்கு ஒன்று தான். டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை பணியாளர், தூய்மை அது யாருக்கு வந்தாலும் எங்களுக்கு சொந்தம். ஆனால் பிரித்தாளும் சூழ்ச்சி ஒரே வில்லேஜில், ஒரே கிராமத்தில், ஒரே பஞ்சாயத்தில், ஒரே யூனியனில் பிரித்தாளும் சூழ்ச்சி. ஒரு பக்கம் கலைஞர் வந்தார், தூய்மை பணியாளர்களுக்கு துப்புரவு பணியாளர் சிறப்பு காலமுறை ஊதியம்னு அறிவிச்சு அவர் போயிட்டார். இவர் வந்தார், இப்போ தூய்மை காவலர்களுக்கு 1400 ரூபா உயர்த்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இல்லை, இப்போ இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியால் என்ன பலன், என்ன பயன் அரசுக்கு? இப்போ அரசுக்குன்னா இப்போ பிரித்தாளும் சூழ்ச்சின்னா 3 நிலை பணியாளர்கள் கணக்கில் எடுத்துல நீங்கள் செய்யணும். ஆமாம், அப்போ அது ஒரு தரப்பினர் மட்டும் இப்போ அந்த சொல்கிறீங்களே, என்ன இதில் என்ன அதான் சார், இப்போ 3 அரசு 3 பணியாளர்களுடைய பணியினுடைய தன்மை. தண்ணி எடுத்து விடுறது எவ்வளோ பெரிய முக்கியமான பணி, துப்புரவு பணியாளர் டிச்சி வர்றது எவ்வளோ முக்கியமான பணி, வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது எப்படி பணி, இதை கணக்கில் எடுத்து இவர்களுக்கு உண்டான ஒரு குறைந்தபட்ச அரசாங்கத்தின் ஊதியம் எவ்வளோ, அது அரசு தான் சொல்லணும். ஒரு குறைந்தபட்ச எல்லாத்துலேயுமே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை, ஒரு குறைந்தபட்ச ஒரு திட்டம் அப்படின்னு நான் போடுறீங்களா சார்? குறைந்தபட்சம் இந்த 3 நிலை பணியாளர்களுடைய உங்களுடைய பார்வை என்ன? இதில் கொரோனா சார், அரசு உத்தரவு போடுது, நீ போய் வீட்டில் வெளியே வந்தால் உனக்கு 1 லட்ச ரூபா ஃபைன் சொல்லிச்சா இல்லையா சார்? ஆனால் இந்த 3 நிலை பணியாளர்கள் இவர்களை நிர்வகிக்கிற ஊராட்சி செயலாளர்கள் கிராம ஊராட்சியில் அவங்க வீட்டிலே, எங்கள் வீட்டில் நான் தண்ணி எடுத்து விடுறதுக்கு போனால் வீட்டுக்கு வராதுன்றாங்க சார். வெளியே சும்மா வீட்டுக்கு ரோட்டுக்கு போனாவே உனக்கு கொரோனா வந்துடுது. இப்படி ஒரு காலகட்டத்தில் அப்போ இந்த 4 நிலை ஊராட்சி செயலாளர், டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை காவலர்கள், இவர்கள் உங்களை பார்த்தா இவங்கள மனிதராக தெரியலையா சார்? ஊர் பூரா படுத்துருக்குது, ஆனால் இவங்க 4 பேர் மட்டும் நடமாடுறாங்க. இது நடந்துச்சா இல்லையா சார்? அது இல்லாமல் கொரோனாவில் உயிரை கொடுத்து வேலை மருத்துவத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை கடுமையாக பண்ணாங்க. அதனால் நாங்கள் யாரும் குறைச்சி மதிப்பிடல. ஆனால் கிராம ஊராட்சியில் நாங்கள் செஞ்சது பவுட்ரு எடுத்துகிட்டு போய் டெய்லி போடணும். கொரோனான்னா அதானே செஞ்சுமா இல்லையா சார்? அந்த கொரோனா நிவாரண நிதி 15000 ரூபாய் அறிவித்தாங்க சார். இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. இன்றைக்கி வரைக்கும் தரல. இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. 15000 வந்து எல்லாமே அந்த 4 நிலை ஊழியர், அந்த இது தூய்மை பணியாளர் கொரோனா நிவாரண நிதி இல்லை யாருக்கு அது வர வேண்டியது? ஊராட்சி செயலாளருங்க, டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை பணியாளர், தூய்மை காவலர், 4 நிலை பணியாளர் வர வேண்டியது 15000 ரூபாய். 15000 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் வரல. ஆச்சுங்க, 3-4 வருஷம் ஆகுதுங்க. அதான் சார் போயிடுச்சு. அதில் ஒரே ஒரு கோரிக்கை இல்லாத கொரோனா நிவாரண நிதி ரூபாய் 15000 தமிழக அரசே வழங்க வேண்டும், கொரோனா நிவாரண நிதி வழங்க வேண்டும். 15000 ஒரு முறை தான், அந்த நிவாரணம் அது செஞ்சதுக்கான நாட்டையும் மக்களையும் யாருக்குமே வரலையா? இல்லை ஒரு சிலருக்கு வந்து வரலையாங்க? இல்லை யாருக்குமே வரல சார். நாட்டையும் மக்களையும் பாதுகாத்த போர் வீரர்கள் நாங்கள். கிராம ஊராட்சி செயலாளர்கள், டேங்க் ஆப்ரேட்டர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள். இப்போ 2,12,525 பேர் சொல்கிற எண்ணிக்கை. அவங்க யாருக்குமே வரலன்னா அது இப்போ அரசு அறிவிச்சு எங்கே போச்சு? திரும்பி பார் தளபதியே திரும்பிப்பார். நியாயம் தானா? அறிவித்து கொடுக்காம இருப்பது நியாயம் தானா? இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாத்த கொரோனா பெருந்தொற்றில் நாட்டையும் மக்களையும் பாதுகாத்த போர் வீரர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான மேடைகளில் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம், பேசியிருக்கிறோம். சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு என்ன சொன்னார்? அவர் இது ஊரக வளர்ச்சித்துறையில் தானே வருது. ஊரக வளர்ச்சித்துறையில் தானே வருது. அவரும் சுகாதாரம்னா இதுவும் சுகாதாரம் தானே. அது என்னவோ அவங்க துறையை பிரித்து வச்சுருக்காங்க. நான் கேட்க ஊரக வளர்ச்சி அந்த துறை சார்ந்த அமைச்சர்னு பதில் சொன்னார். அவர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். அவர் போய் பார்த்தோம், இது நான் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் செய்கிறேன்ட்டார் அவர். அவ்வளோதான் சார். முதல்வர் கவனத்திற்கு கொண்டு போக வேணாமே, அவரே பண்ணலாமே, அதுதானே அவர் அமைச்சர். அவர் பண்ணுறதுக்கான 1% அறிகுறி கூட இந்த ஆட்சி காலம் வரை இல்லை.
ஊர வளர்ச்சித்துறை மதிப்புமிகு மாண்புமிகு ஐயா பெரியசாமி அவர்கள் இந்த பணியாளர்களுக்கு ஒரு கோரிக்கை அவர் நிறைவேற்றக்கூடிய துறையின் கீழே தாங்க வருது. இதை முதலமைச்சர் ஆலோசனை பண்ணி அவசியம் இல்லை. அவர் துறையின் கீழே தானே வருது. அவர் அறிவிப்பதற்கு முடிவெடுக்கிறதுக்கு தான் அவர் அமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க. அது அவருக்கே தெரியலையே. அவருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? முதலமைச்சரை நான் இல்லை, சந்தித்து என்னுடைய கேள்வி. முதலமைச்சரை சந்திக்கிறது, ஆலோசனை மேற்கொள்றதுல அது அவரோட பிரச்சனை. அது காரணமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் தானே துறை சார்ந்த அமைச்சர். துறை சார்ந்த அமைச்சர், அவருக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அறிந்தும் தெரிந்தும் அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவர் இருக்காரான்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது சார். எப்போ இந்த 5 ஆண்டு காலம் முடிகிற நேரம் முடிய போகிற நேரத்தில் அதுதானே உண்மை. நேரில் பார்த்தோம், பேசணும், நியாயம்தான் சொல்கிறாரு, உண்மை தான் சொல்கிறாரு, இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் நியாயமானது செய்ய யாருக்கு செய்யணுமோ இல்லை, உங்களுக்கு செய்யணும்னு சொன்னார், செய்யலையே. இது கொரோனா பெருந்தொற்று, மழை வெள்ளம், புயல், வெயில், பல்வேறு புயல்கள் யார் சார் சுத்தம் பண்ணுறது? என்ன சார் ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் வேணாமா? நான் இந்த ஆட்சி சரியில்லை, நான் ஒழிப்போம், இது ஒழிக்காத விட மாட்டோம், உனக்கு எதிர்த்து வேலை செய்வோம், அது 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 பேசுகிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உங்களை நம்பி ஓட்டு போட்டோமே. இது மிக 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 வறிய ஏழ்மை நிலையில் இருக்கிற கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 10 வாட்டி விலைவாசியாக. நீங்கள் நம்பி ஓட்டு போட்டோன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் நம்பி ஓட்டு போகிறீங்களோ ஓட்டு போடலையோ, இது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கத்தோட கடமைங்க. சரி, இதில் ஆமாம், இவ்வளோ நிகழ்வுக்கு பின்னாடி வாக்கு செலுத்துபவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி செயல்படும் அப்படின்னா, வாக்கு போடாதவருக்கும் அவர் தான் முதலமைச்சர். அவர் தான் முதல்வர். அதனால் அது வாக்குன்றது அது அடுத்த கதை. அவர் சொல்கிறார் முதல்வர், எனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் நல்லது செய்திருக்கிறேன் சொல்கிறார், பேசுகிறார், பல மேடையில் பேசுகிறார். ஏன் இந்த முதல்வருக்கு இவருக்கு நாம் ஓட்டு போடலன்னு மக்கள் வருத்தப்படுகிறார் என்று பேசுகிறார். இது ஒரு பக்கம். புயல், வெள்ளம், கஜம், எல்லாம் கொரோனா எல்லாமே. இது உங்களுடைய அரசினுடைய பார்வை என்ன பார்வை? இதுக்கு மத்தியில் சார், இதுக்கு மத்தியில் 4 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகிட்டலாம் நாங்கள் கலந்து பேசணும். முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு திரும்பிப்பார், தமிழக முதல்வரே திரும்பிப்பார், நியாயம் தானா, எங்களுடைய மோசமான நிலைமை நியாயம் தானா, நிறைவேற்ற வேண்டும் கோஷம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, மேடை ஏறியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அரசுக்கு எதிராக இல்லை, அரசுக்கு ஆதரவு, அவருடைய கவனத்தை ஈர்க்கிற போராட்டம். கோரிக்கைகள் எங்கள் சங்க நோட்டீஸில் கூட ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஒரு வரி கூட வராது. மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கிற முழக்கம், கவன ஈர்ப்பு இப்படி தான் நாங்கள் போடுவோம். இப்போ ஒரு 4 ஆண்டு காலம் முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணோம். உடனே நான் ஒரு யோசனை பண்ணேன், முதல்வர் கவனத்தை ஈர்க்கணும், என்ன பண்ணலாம்? மறைந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், முன்னாள் முதல்வர், அவருடைய சமாதியில் போய் இந்த மனுவை வைத்து ஒப்பாரி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் மாநில சங்கத்தில் முடிவு பண்ணோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா சார்? சமாதியில் தஞ்சம் அடைந்து இங்கே உங்களை நேரில் பார்த்து இனிமேல் நடத்த போகிறீங்க? இல்லை, இதை நான் சொல்ல வரேன். ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னே நாங்கள் இப்போ நோட்டீஸ் போட்டு மாநிலம் முழுக்க அதுக்கான இதை ஆயத்த பணியை நாங்கள் தொடங்கினோம். உடனே ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து எங்களுக்கு கடிதம் வந்துச்சு, ஃபோன் பண்ணி, இது என்ன, இது சமாதியில் போய் தஞ்சம் போடுறது, மனு வைக்கிறது, இது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது கிருஷ்ணன், நீங்கள் வாங்க, உங்கள் கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கள், பேசி நம்ம இது பண்ணலான்னு சொன்னாங்க. முதல் முறையாக கேட்பது போல் கேட்கிறாங்க. முதல் முறை இப்போ தான் அதை பற்றி பேசுகிற மாதிரி, வாங்க என்ன கோரிக்கை அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் தமிழ்நாடு பூரா எல்லா ஊராட்சியில், எல்லா ஒன்றியத்தில், எல்லா மாவட்டத்திலையும் நோட்டீஸ் கொடுக்கறது, போஸ்ட் அடிக்கிறது. கேள்விப்படுறவங்க பூரா என்னை ஆளுங்கட்சிக்காரரு என்னை ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன கிருஷ்ணன் சமாதியில் மனு வைக்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை இது போன்ற போராட்டத்தை. சமாதியில் போய் மனு வச்சா இந்த ஆட்சிக்கு எங்களுக்கு கெட்ட பேர் தானே. ஒரு சமாதியில் செத்து போனவங்க சமாதியில் போய் மனு வச்சா
என்ன நான் சொன்னேன், 4 ஆண்டு காலம் உங்கள் ஆட்சியில் நான் கேட்டோம்ப்பா, எதுவுமே நியாயமாக கேட்டோம், கெஞ்சி கேட்டோம், போராட்டம் பண்ணி கேட்டோம், கூட்டம் சேர்த்து எதுவுமே கண்டுக்கல. அதனால் நாங்கள் போய் சமாதியில் மனு வச்சு இந்த உங்கள் ஆவி மூலியமாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு ஆய்வு மூலியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதான் போட்டேன்னு சொன்னோம். அவங்களே ரொம்ப வருத்தப்பட்டார்கள். ஆளுங்கட்சி எதிர்கட்சி கேள்விப்பட்ட அத்தனை பேருமே இது ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த சங்கம் சார் சமாதியில் போய் மனு வச்சு ஒப்பாரி வைக்கிறோன்னு சொல்லி எங்களுடைய பணியாளர்கள் 1,00,000 பேர் தயாராகிட்டாங்க சார். எல்லாமே தன்னெழுச்சியாக இங்கே இருக்கிறத விட அங்கே போய் நாம் சாகலாம். அதுக்கு பிறகாக என்ன நடந்தது? இல்லை, அதுக்கப்புறம் லெட்டர் போட்டு கூப்பிட்டாங்க சார். பேச்சுவார்த்தைக்கு போனோம். நம்முடைய சீஃப் செக்ரட்டரி கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஐயா, நம்முடைய ஆணையாளர் ஊர வளர்ச்சித்துறை பொன்னையா சாரும் செக்ரட்டரியேட்டில் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. கூப்பிட்டு போய் சேம்பரில் உட்கார வச்சு பேசணும். அப்போ தான் ஏதோ புதுசாக இதை பற்றி கேட்குற மாதிரி இருந்துச்சு. சொன்னோம். சொல்லி உடனடியாக இதை நாங்கள் இதுக்கான இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை ஏற்று நாங்கள் அந்த போராட்டத்தை ரத்து பண்ணிட்டோம். இது எப்போ நடந்துச்சு? ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு 7-8 மாதம் போச்சு. 7-8 மாதத்தில் ஒரு 4-5 முறை போய் அவங்கள நேரில் சந்தித்தோம். சார், பேச்சுவார்த்தை பண்ணுமே, என்னாச்சுன்னு. நாங்கள் நிதித்துறைக்கு அனுப்பியிருக்கிறோம். அது ஒரு நல்ல செய்தி வரும், உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வர்றது பார்க்குறது போகிறது இப்படியே இருந்தோம். இப்போ நான் போன 4வது மாதம் ஒரு போராட்டத்தை அறிவித்தோங்க சார். எங்களுடைய வாழ்வாதார ஆவணங்கள், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை 3ஐயும் மாண்புமிகு தமிழர்களுடைய முதல்வர் அலுவலகத்தில் ஒப்படைத்து விட்டு தீக்குளிப்பு போராட்டம் நடத்துவது அப்படின்னு சொல்லி அறிவித்தோம். எங்களுக்கு எதுவுமே வேணாம், இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, இருப்பதை விட சாவதே மேல் அப்படின்னு சொல்லி பணியாளர்களை ஒட்டுமொத்த ஆதரவோடு அந்த போராட்டத்தை அறிவித்து நோட்டீஸ் போட்டு அதெல்லாம் நாங்கள் அறிவிச்சிட்டோம். 4 மாதங்களுக்கு முன்னாடி 2 மாதங்களுக்கு முன்பு போன 4ஆம் தேதியோட அது முடிஞ்சிச்சு. போன 4ஆம் தேதியோட 2 மாதம். அப்போ உடனே லெட்டர் போடுறாங்க. ஊர வளர்ச்சித்துறை ஆணையாளர் லெட்டர் போட்டு, கிருஷ்ணன் வாங்க, என்னங்க இப்படி அறிவிச்சுக்கிறீங்க மீண்டும். நான் கேட்குறேன், சமாதியில் மனு வைக்கிறோன்னு நாங்கள் அறிவித்தோம், உடனே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிங்க. ஒரு 10 கோரிக்கையில் ஒரு கோரிக்கை தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நிதி சாராத கோரிக்கை கூட ஒன்று கூட இது வரைக்கும் அவங்க பண்ணல சார். அதான் எங்களுக்கு ரொம்ப. நிதி சாராத என்ன கோரிக்கை? நிதி சாராதன்னா இப்போ இது போன்ற ஏற்கனவே அரசு அறிவித்த இதில் முரண்பாடு இருக்குல்ல. இப்போ நிலுவைத் தொகைன்னு ஒன்று அறிவித்தாங்க டேங்க் ஆப்ரேட்டர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும். அது தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஒன்றிய ஊராட்சிகளில் மாவட்டத்தில் போடவே இல்லை, கணக்கிட்டே போடலை. இது நிதி சார்ந்தது இல்லை, ஏற்கனவே அறிவித்தது. அது எங்கேயுமே முறையாக அந்த ஊராட்சி ஒன்றியங்களில் கணக்கிட்டு இந்த பணியாக இவ்வளோ தான் வருதுன்னு கொடுக்கல. இது வர்றதே சொற்பம், அதையும் கணக்கிட்டு முறையாக கொடுக்கல. அப்போ இதெல்லாம் என்ன சார்ன்னு சொல்லி நாங்கள் பேசணும். அப்புறம் மறுபடியும் லெட்ரு போட்டு தீக்குழி போராட்டம் வச்சுக்கிறீங்க, இது ரொம்ப உச்சபட்ச இது அப்படின்னாங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் லெட்ரு போட்டு, நீங்கள் இந்த நாளில் வாங்க. மீண்டும் போனோம் சார். மீண்டும் போய் இதே சேம்பரில் உட்காந்து ஆணையாளர் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. சார், ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னே பேசணும் செக்ரட்டரியேட்டில் 2 நாள் பேச்சுவார்த்தை, அது என்னாச்சுன்னு. சார் கிருஷ்ணன், இப்போ சொல்லுங்க, நான் முதல்ல என்ன கோரிக்கைன்னு கேட்குறதே தவறு இல்லையா? அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு சீஃப் செக்ரட்டரி பேசுகிறது அது என்னன்னு சார் நாங்கள் சொல்கிறது? ஊர வளர்ச்சித்துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் பேசுகிறாரு. இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லலை, அவங்க மேலே விமர்சனமாக சொல்லலை, இது நடந்தது உண்மையா இல்லையா? நீங்கள் கூப்பிடாம இருந்தால் நாங்கள் சமாதியில் போய் ஒப்பாரி வைக்கிறோம். தஞ்சை முகர போராட்டம் நாங்கள் அங்கேயே விட்டு வரதில்லை. அதுக்கு மேலே அரசு எந்த நடவடிக்கைனாலும் எடுக்க அவப்பெயர் ஏற்படும்னு அதை தவிர்க்கிறாங்க. அது தவிர்த்தீங்க, நாங்கள் ஒத்துழைச்சுமா இல்லை? அது தவறுங்க, இது வேண்டாம், இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் அதை ஒத்தி வச்சுட்டு ரத்து அறிவிப்பு வெளியிட்டு
அது எந்த நடவடிக்கை இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு வந்தோம். இப்போ சொல்லி 2 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு சின்ன ரிட்டர்ன் கூட இல்லை சார். இந்த ஆட்சி முடிய போகுது. என்ன பண்ணுறதா இருக்கீங்க அடுத்து? என்ன பண்ணுறது? 7-8 மாதங்கள் இருக்குது. 7-8 அதுக்குள்ளேயாவது ஒரு சில கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்கீங்களா? அந்த நம்பிக்கையே தெரியலையே சார், தெரியலையே. இப்போ அந்த நம்பிக்கைன்னா என்ன? அதிகாரப்பூர்வமாக அப்போ ஒரு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுறீங்களா? அதெல்லாம் போலியா? ஒட்டுமொத்த பணியாளர்களும் கேட்குறாங்க சார். 2 முறை பேச்சுவார்த்தை பண்ணுமே, என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. நேரடியாக அது பாதிக்கிற விஷயம் இல்லையா? நான் இன்றைக்கி இந்த தொலைக்காட்சி பேட்டிக்கு நான் கிளம்பி வரும்போது கேட்குறாங்க, ஏதாவது ஒரு நல்ல முடிவோடு வாழ்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் இந்த தொலைக்காட்சியில் சொல்லுங்கள் தலைவர்ன்றாங்க. இது ஆட்சிக்கு எதிரான கருத்தோ இல்லை விமர்சனமோ இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் கோரிக்கை சமூக நீதிக்கான பார்வை என்ன சமூக நீதி? ஒரு 2 லட்சம் பேர் இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறான். இது அது 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 எந்த மாதிரியான சமூக நீதி? நான் இன்னொரு கேட்குறேன் சார். நான் ஓப்பனாக கேட்குறேன். இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இலவச பஸ்ஸு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரையான போராடிது உண்டா? எங்கேயாவது கேட்டாங்களா? மகளிர் எனக்கு இலவச எனக்கு பேருந்து கொடு, டிக்கெட் இல்லாமல் கொடு, நான் போகிறேன்னு சொல்லி கேட்டாங்களா சார்? எப்படி சார் அதை அறிவிக்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டாங்களா? போராட்டம் உண்டா? நீங்கள் தொலைக்காட்சி நிறுவனம் நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை சார், ஒரு இடத்துல இங்கே பண்ணாங்க கோரிக்கை. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்போ கேட்காத செய்கிற முதல்வர் அவர்களே 40 ஆண்டு காலமாக கிராம ஊராட்சியில் அந்த ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது சார். அவங்களாம் நல்லா இருந்தால் தானே சார் அந்த 4 ஊராட்சி செயலாளர், டேங்க் ஆப்ரேட்டர், தூய்மை பணியாளர், தூய்மை காவலர் நல்லா இருந்தால் தானே சார் அந்த கிராமம் நல்லா இருக்கும். கேட்காத செய்யும் தமிழக முதல்வரே, கேட்டதை செய்ய இதுவரை அதை பற்றி பேசவே இல்லையே. எவ்வளோ பெரிய வேதனை. இல்லை இந்த பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மையா இல்லை இதெல்லாம் உண்மையா பொய்யா போலியா? இல்லை அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முதல்வரோட கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதா இல்லையா? அது பேச்சுவார்த்தை நடத்தின உயரதிகாரி தான், ஊர வளர்ச்சித்துறை உயரதிகாரி தான். ஆனால் அவங்கள நான் மதிக்கிறேன் சார். இன்னொரு விஷயம், எங்களுக்கு கோரிக்கை இருக்குது, ஆதங்கம் இருக்குது, மிகப்பெரிய கவலை இருக்குது, வேதனை இருக்குது. இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு செய்வாங்கன்னு போனோம், செய்யலை. ஆனால் அந்த கூடுதல் தலைமை செயலாளர் ஊர வளர்ச்சித்துறை ஐயா ககன்தீப் சிங் பேடி ஐயாவும் நம்முடைய ஊர வளர்ச்சித்துறை ஆணையர் பொன்னையா ஐயா அவங்களும் ஒரு சிரமம் எடுக்கிறாங்க. இது நியாயமானது, ஏதோ ஒன்று செய்யணும்னு அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க? ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எங்கேயோ ஒன்று தடுக்குது. அவர்கள் முயற்சியும் தடுக்கப்படுகிறது. இது உண்மை. நான் போய் அவரை பார்த்தோன்னா கண்டிப்பாக இதை செய்ய வேண்டியது நாங்கள் அடுத்த கட்டம். ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க, செய்யணுன்ற எண்ணத்தோடு சொல்கிறாங்க சார். பொன்னையா சாரும் நம்முடைய கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி சாரும் சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறாங்க. அவருடைய வார்த்தைகள் அமைச்சரிடம் அந்த உணர்வு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அமைச்சரிடம் அந்த உணர்வு வெளிப்படுகிறதா? அந்த நம்பிக்கை எங்ககிட்ட இல்லை. அதிகாரிகிட்ட அவங்க இது இப்படி சார், நான் பேச்சுவார்த்தையில் சொன்னேன், 60 ஆண்டு காலம் வேலை செஞ்சுட்டு 1500 ரூபாய் இல்லாமல் பப்ளிக் கொடுக்குற இது அரசு ஓஏபி 60 ஒன்றும் இல்லாத போதுன்னா அவங்க உண்மையிலே வருத்தப்படுறாங்க சார். ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது உண்மை தான், இதை கட்டாயம் செய்யணும். நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முயற்சி செய்யணும். ஆனால் எங்கேயோ ஒன்று தடுக்குது, அவர்களையும் தடுக்குது சார். இதுதான் நாங்கள் பார்த்த உண்மை. இப்போ அவர்களை போய் நீங்கள் ஏன் செய்யலை, நீங்கள் சொன்னீங்க செய்யலைன்னு கேட்குறதுக்கு எங்களுக்குமே கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் சார் இருக்குது. அப்போ கேட்காதெல்லாம் செஞ்ச முதல்வர் அவர்களே, இது என்ன? இது 40 ஆண்டு கால தொடர் கோரிக்கைகள் நிறைவேற்றுங்கள். இப்போ ஆட்சி முடிய போதே. அப்போ இவங்க பூரா நடுத்தருவில் இன்னைக்கு நிற்கிறாங்க சார். இதை மிக 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 சமூக நீதிக்கு சவாலான பிரச்சனை சார் இது. நாங்கள் ஒன்றும் உங்களை 1,50,000 1 லட்சம் ரூபாய் எங்களை நிரந்தரப்படுத்தி கொடுன்னா கேட்டால் குறைந்தபட்ச வாழ்வாதாரத்துக்கு குறைந்தபட்சம் அவர் அந்த வில்லேஜில்
மாதம் 250 ரூபா சம்பளம் சார் அந்த தேங்காய் பணியாளர்களுக்கு. ஆனால் 2000 ரூபாய் செலவு பண்ணி சென்னை கூட்டத்துக்கு வராங்க. இது எந்த மாதிரியான சமூக நீதி? 5000 ரூபாய் பெண்கள் தூய்மை காவலர்கள் சம்பளம் வாங்குறாங்க. 50 முறை சென்னை கூட்டத்துக்கு இது அனுமதிக்கிறது யார்? இதுக்கான தீர்வை நீங்கள் எட்டுறதுனால தானே நாங்கள் இங்கே சென்னை வரோம். இல்லை எதுக்கு வரோம்? ரொம்ப வேதனையாக இருக்குது சார். ரொம்ப மோசமான நிலைமை நீடிக்குது. பார்க்கலாம் சார் நம்ம பொறுத்திருந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த அமர்வில் இந்த உங்களுடைய தமிழன் டிவி தொலைக்காட்சி மூலிமா இது 2வது முறை எங்களை அழைத்து எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து உண்மையிலேயே எங்களுடைய குறையெல்லாம் கேட்டு நீங்கள் பண்ணதுக்கு உண்மையிலே நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோங்க சார். பார்க்கலாம் சார். இந்த செய்தி மூலமாவது கடைசி கட்டம் கண்டிப்பாக நாங்கள் கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். பார்க்கலாம். இந்த செய்தி மூலியமாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் போயிட்டு அந்த காதுக்கு போய் இது நியாயம்தான், ஏதாவது கடைசியிலையாவது செய்வார்களா என்ற நம்பிக்கையோடு தான் சார் நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் உண்மையிலேயே தமிழன் டிவிக்கு என்றைக்கும் இதில் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணுறேன். நான் ஏற்கனவே தமிழன் டிவியில் பேட்டி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 80% ஊராட்சிகளில் இந்த தமிழன் டிவி பேட்டியை பார்த்துருக்குறாங்க. தமிழன் டிவி போய் சேர்ந்துருக்குது, இன்றைக்கும் சேரும். அதை விட பெருமை என்னுடைய இந்த குமுறல் தமிழக